ஸோ 30ஆம் தேதியிலேருந்து 4 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்களோடது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஞாபகம் வச்சுக்கோங்க 11ஆம் தேதி. அப்போ இந்த அலாட்மெண்ட் கிடைச்ச உடனே முடிந்த அளவுக்கு சீக்கிரமாகவே காலேஜில் போய் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. அதே மாதிரி எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபா வந்து நீங்கள் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி கட்டணும். 4ஆம் தேதி 5 மணிக்குள்ளே இந்த சாய்ஸ் லாக் பண்ணி ஆகணும். சார் நான் லாக் பண்ணல, நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக லாக் ஆகிடும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவே கவுன்சிலிங்கோட மொத்த ப்ரொசீஜர் ரவுண்ட் 1க்கான ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கும் சேர்த்து தான், ஓகேங்களா? ஸோ 30ஆம் தேதியிலேருந்து 4 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்களோடது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எந்த காலேஜ் சூஸ் பண்ணுங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரியாரிட்டி ரொம்பவே முக்கியம். இந்த மொத்தம் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நடக்கும். 6ஆம் தேதி அதுக்கான ரிசல்ட்டை அவங்க விட்டுருவாங்க. ஸோ 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் போகிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஓகேங்களா? ரிசல்ட் வந்து 6ஆம் தேதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்க்கான ஃபீஸை, ஓகேவா, பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்ஸில் மட்டும்தான் நீங்கள் நேரில் காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதை தவிர மிச்சம் எல்லா பிளேசஸ்லையுமே ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் இந்த ப்ரொவிஷன் வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ண நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எம்எம்சிஏ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டர் ப்ரொவிஷனல் லெட்டர் வேணும்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு அது கிடைக்கும், சரிங்களா? லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஞாபகம் வச்சுக்கோங்க 11ஆம் தேதி. அப்போ இந்த அலாட்மெண்ட் கிடைச்ச உடனே முடிந்த அளவுக்கு சீக்கிரமாகவே காலேஜில் போய் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. சார் என்னோட பேர் இது, உங்களோட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போயிடுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எது டாக்குமெண்ட்ஸில் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்காக ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாகவே போட்டுறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த காலேஜுக்கு போங்க. அந்த காலேஜில் போனோடனே சார் இந்தாங்க சார் என்னோட அலாட்மெண்ட் லெட்டர், இது பார்த்தீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேட்ஸ், அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமேல் உங்களுக்கான அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நான் ரீஃபண்டபிள் ஃபீஸான 500 ரூபா. சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேணும் அப்படின்னா 500 ரூபா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் மாதிரி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பே பண்ணணும். இதே வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாலே வேணும்னா 1000 rupees நான் ரீஃபண்டபிள், ஓகேவா? அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், 500 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, 1000 rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நான் ரீஃபண்டபிள் தான், ஓகே? அதுக்கப்புறமேலு செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கோ டென்டல் காலேஜ்க்கோ கிடையாது, சரிங்களா? இதே வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 30,000 ரூபாய் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி பே பண்ணணும். ஆனால் சரிங்களா, ஆனால் சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து 2.5 lakhs விட கம்மியான இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபா வந்து நீங்கள் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி கட்டணும். அகெயின் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருக்கீங்கன்னா 2.5 லட்ச ரூபாயோட கம்மியான இன்கம் இருக்குன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமேலே, சரிங்களா, சரி எனக்கு ஜிஎம்சி மட்டும் வேணால் செக்யூரிட்டி டெபாசிட் வராது. ஆனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் ரீஃபண்டபிள் 500 rupees பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். தயவுசெய்து உங்கள் ப்ரியாரிட்டி பார்த்து வச்சுக்கோங்க, எந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ண போறீங்கன்ட்டு. ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு மேலே கீழே மாற்றி போட்டுறாதீங்க, ஓகேவா? அதுக்காக ஒரு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4ஆம் தேதி 5 மணிக்குள்ளே இந்த சாய்ஸ் லாக் பண்ணி ஆகணும். சார் நான் லாக் பண்ணல, நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக லாக் ஆயிரும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க, நீங்கள் திரும்பி மாற்ற முடியாது. அதனால் லாக் பண்ணாமல் உனக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ மாற்றி பார்த்துக்கோ, ஓகே? ஆனால் ஃபைனலாக நான் 5 மணிக்கு முன்னாடி இருக்கிறது ஃபைனல் மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, ஓகே? ஸோ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே ஆன்லைனாக தான் இருக்கும். அதனால் அக்கௌண்ட்டில் காசு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல் ரிசல்ட் வரப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.